மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் கொண்ட நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இரக்கம் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த 2வது நாள் மாநாட்டிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி தேவன் கொடுத்த இந்த மகா பெரிய இரக்கத்துக்காக கிருபைக்காக நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு தேவ செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இன்னைக்கு 2வது நாள் முதல் பாடமாக இப்போ நம்ம ஆரம்பிக்க போற இந்த பாடம், இப்போ இந்த ஹாலில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் நம்ம எல்லாருமே ஒரு ட்ரெயினில் ஏற போகிறோம். எல்லாருமே ஒரு ட்ரெயினில் ஏற போகிறோம். அதுவும் அது சாதாரண ட்ரெயின் இல்லை, அது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அந்த மாதிரியான ஒரு ட்ரெயினில் நம்ம ஏற போகிறோம். பாடம் ரொம்ப வேகமாக போகும். ரொம்ப முக்கியமான ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போகிற வழியில் நிறைய ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல எல்லாம் நின்று அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான தீர்க்க தரிசனங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம போக போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை இன்னைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஆரம்பமாயிருக்கு. ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகை தொடங்கி 2ஆம் வருகை மட்டும் அவர் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்வார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்ட சில முக்கியமான தீர்க்க தரிசனங்களுடைய தொகுப்பு, நிழலும் பொருளும், அதுல சில கனவுகள் இருக்கு. அந்த கனவுகளையும் நம்ம பாடமாக நம்ம பார்க்க போறோம். ஸோ பாடத்தினுடைய தலைப்பு யோசேப்பும் 4 கனவுகளும். யோசேப்பும் 4 கனவுகளும் என்கிற தலைப்பிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போறோம். பைபிள் வாசிக்கக்கூடிய சகோதரிகள் கொஞ்சம் வேகமா நம்ம வாசிக்கணும். சில முக்கியமான அநேக வசனங்கள் நானே வாசிச்சிருவேன். ஒரு சில முக்கியமான வசனங்கள் மாத்திரம் வாசிச்சா போதுமானது. இப்ப நம்ம யோசேப்பு அப்படின்னு சொன்ன உடனேயே இப்ப இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை தான் இன்னைக்கு நம்ம தீர்க்க தரிசனமா பார்க்க போறோம், இல்லைங்களா? இப்ப நம்ம நேரம் என்ன பண்ணலாம்னா வசனத்துக்குள்ள போலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இப்ப நம்ம பாடத்துல முக்கியமா கவனிக்க வேண்டிய கேரக்டரே யோசேப்பு தான். இப்ப அந்த யோசேப்புடைய பத்தி சொல்லும் போது, இவர் யோசேப்பு தன்னுடைய 17வது வயசுல தன்னுடைய சகோதரர்களோட ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. 17 வயசு அப்படிங்கிறப்ப ஒரு டீனேஜ் ஏஜ்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு மகன். யாக்கோபு அதிகமா நேசித்த ஒரு மகன் தான் இந்த யோசேப்பு, நமக்கு நல்லா தெரியும். சரி, இப்ப பாருங்க, இவர் தன்னுடைய சகோதரர்களுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது பாருங்க, அவனுடைய துன்மார்க்கத்தை, அதாவது அவர்களுடைய சகோதரர்கள் செய்யக்கூடிய சில தவறான காரியங்களை தன்னுடைய தகப்பனுக்கு தெரியப்படுத்துற ஒரு வேலையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால அவர் மேல அவருடைய சகோதரர்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பொறாமை, கோபம், அந்த மாதிரியான காரியங்கள் இருந்ததை நம்ம படிக்கிறோம். ஸோ அது மாத்திரம் இல்ல, யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பு அதிகமா நேச்சதுனால அவருக்கு பாத்தீங்கன்னா பல அங்கி வர்ணம் கொண்ட அந்த அங்கிகளை எல்லாம் அவர் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம், இல்லைங்களா? இது தனி பாடம். சோ வாசிட்டு இப்ப வாசிக்க 3வது வசனம். இஸ்ரேவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரேல் தன் குமாரி எல்லோரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். பாத்தீங்களா, இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவனை அதிகமாய் நேசித்து, பாருங்க, யாக்கோபு தன்னுடைய சகோதரர், அதாவது தன்னுடைய மகனை ரொம்ப அதிகமா நேசிக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, பல வர்ண அங்கிகளை எல்லாம் அவருக்கு செஞ்சு கொடுத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம படிக்கிறோம், இல்லைங்களா? சோ இது ஒரு தனி பாடம். அதாவது யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த, அதாவது யோசேப்புக்கு யாக்கோபு கொடுத்த அந்த வஸ்திரம், அது தனியும் ஒரு பாடம். இது இன்னைக்கு நம்ம பாடம் இல்லை. ஆனா முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது யோசேப்பு. இந்த யோசேப்பு பாருங்க, 4வது வசனத்துல, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவன் தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவனுடைய சகோதரர்கள் கண்டு அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யோசேப்பு மேல அவருடைய சகோதரர்கள் எல்லாருக்குமே பொறாமை இருந்தது. அவங்க தன்னுடைய சகோதரனை அதிகமா பகைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாத்திரம் இல்ல, இந்த யோசேப்பு யாருக்கு நிழலாக வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக தான் வேதம் சொல்லுது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யாக்கோபு தன்னுடைய வயசான காலத்துல தன்னுடைய, அதாவது பிள்ளைகளை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறார், அல்லது அவர்களை குறித்து எதிர்காலத்துல நடக்க போற சில தீர்க்க தரிசனங்களை அவர் சொல்றார். அப்படி சொல்லும் போது
யோசேப்பை குறித்து அவர் சொல்ல ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். யோசேப்புக்கு எப்படிப்பட்டவராய் இருப்பார்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுதுன்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனிதரும் செடி, அதில் கொடிகள் சுவரின் மேல் படரும். இங்க பாருங்க, யோசேப்பு எப்படி இருக்கிறாரா? அவர் ஒரு கனிதரும் செடியாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த செடிக்கு ஒரு கொடிகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இப்பவே உடனே உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வரும். இது யோசேப்பை பற்றி சொல்லப்பட்ட வசனம். அது மாத்திரம் இல்ல, யோசேப்பு பாருங்க, வில் வீரர் அனைவரையும் மனவடைவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 24. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனாலே அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். பாத்தீங்களா, இங்க யோசேப்பை பத்தி சொல்லும் போது யாக்கோபு சொல்றாரு, அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னா, நம்ம ரெட்ல போட்டிருக்கோம், இதனாலே அவன் மேய்ப்பனும் இஸ்ரேலின் கண்மலையும் ஆனான் அப்படின்னு சொல்லி சொல்றதை கவனிக்கலாம். அவர் ஒரு மேய்ப்பனாகவும் இருக்கிறாரா, அதே மாதிரி இஸ்ரேலினுடைய கண்மலையாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறதையும் நம்ம கவனிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, 25வது வசனம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் ஒரே ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது, நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அதாவது நித்திய பர்வதம்னு ஒண்ணு வரப்போது, அது வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் எட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறதை நம்ம கவனிக்கலாம். அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேல் இருக்கும், யோசேப்புடைய தலைமையில இருக்குமா, தன்னுடைய சகோதரர்களில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக அப்படின்னு சொல்லி, அதாவது யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கிறத நம்ம கவனிக்கலாம். சோ இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும் இல்லைங்களா? யோசேப்பு எப்படி இருந்தார் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அவர் கொடிகளும், அதாவது அவர் ஒரு யோசேப்பு கனிதரும் செடி, அதே மாதிரி அதோடைய கொடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? நம்ம ஏற்கனவே வசனங்கள் வாசிக்கிறோம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். நம்ம ஏற்கனவே 2 விஷயத்தை அங்க சொல்றத கவனிக்கலாம். ஒண்ணு அவர் ஒரு மெய்யான திராட்சை செடி, நம்மளாம் கொடிகள். அது மாத்திரம் இல்ல, யோசேப்பை பத்தி பாத்தீங்களா, அவர் ஒரு மேய்ப்பனும் கண்மலையுமா இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நான் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல பாருங்க, வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. கண்மலை அப்படின்னா பர்வதம். நம்ம ஏற்கனவே நம்ம அப்படியே படிச்சோம் இல்லைங்களா? யோசேப்பை குறித்து சொல்லும் போது அந்த வார்த்தைகள் சொன்னதை கவனிக்கலாம். அவர் ஒரு கனிதரும் செடி, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும் பார்த்தோம். அதே நேரத்துல அவன் ஒன்று மேய்ப்பனாகவும் கண்மலையாகவும் இருக்கிறான். பாருங்க, கண்மலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ அதுதான் இதுல இருந்து நம்ம படிக்கிறோம். சோ அப்ப பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாதான் இந்த யோசேப்பு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, பாருங்க வாசிக்கலாம் லூக்கா 19ஆம் அதிகாரம். ஏன்னா யோசேப்பை பத்தி நம்ம படிச்சோம். பாருங்க, அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவர்களை வெறுத்தாங்க இல்லையா? அதே மாதிரி தான் பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இஸ்ரேல் ஜனங்கள் வெறுத்தார்கள். ஆண்டவர் அது ஒரு உதாரணமா உவமையா சொல்றார். இவன் எங்கள் மேல் ராஜாவை இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை எல்லாம் அனுப்பினான் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்படிங்கிறப்ப பாருங்க, இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாதான் யோசேப்பு இருக்கிறார் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது மாத்திரம் இல்ல, இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னா, ஒரு சொப்பனக்காரனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அவருக்கு நிறைய கனவுகள் வரும். அந்த கனவுகள் மூலமாக தேவன் தன்னுடைய திட்டங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்துவார். இப்ப அந்த கனவுகளை தான் முக்கியமா நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 4 முக்கியமான கனவுகள், அந்த கனவுகள் இருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்கள், அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவது கனவுக்குள்ள இப்ப நம்ம கடந்து போலாம். அவர் கனவு கண்ட முதல் கனவு ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அது நிமித்தம் அவன் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஒரு சொப்பனம் பார்த்து தன்னுடைய சகோதரர்களுக்கும் யாக்கோபுக்கும் அவர் அந்த காரியத்தை சொல்றாரு. அதனால அந்த சகோதரர்கள் இன்னும் அதிகமாய் யோசேப்பை பகைக்கிறாங்க. அவர் என்ன சொப்பனம் கண்டாராமா? பாருங்க, அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான சொப்பனத்தை பத்தி பேசுறாரு. இப்ப அந்த சொப்பனங்களுடைய முக்கியத்துவம் என்ன? ரொம்ப முக்கியம்.
ஏன் சொப்பனங்கள் முக்கியம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு நம்ம கிட்ட தேவன் பேசணும்னு சொன்னா அவருடைய வார்த்தைகள் மூலமா பேசுவார், வசனங்கள் மூலமா பேசுவார், தேவனுடைய சகோதரர்கள் மூலமா, சத்தியங்கள் மூலமாக தேவன் நமக்கு பேசுவார், பைபிள் மூலமா. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள்கிட்டயோ அல்லது அவர்களை வழிநடத்தக்கூடிய ராஜாக்கள் கிட்டயோ ஒருவேளை பேசணும்னா தேவன் பேசுறதுக்குன்னு சில முறைகள் இருந்தது. என்னன்னா, சில தீர்க்க தரிசிகள் மூலமா பேசுவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில, அதாவது சொப்பனங்கள் மூலமா, தரிசனங்கள் மூலமா தேவன் பேசுவார். குறிப்பா பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய சொப்பனங்கள், தரிசனங்கள் இருக்கு. அந்த தரிசனங்கள் மூலமா தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்க கிட்ட பேசினார். உதாரணத்துக்கு சொல்ல போனா எசேக்கியேல் தீர்க்கதரிசி எல்லாம் நம்ம படிக்கிறோம். நிறைய சொப்பனங்களை பார்த்தார், நிறைய தரிசனங்களை பார்த்தார். அந்த தரிசனங்கள் மூலமா தேவன் பேசினார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் நம்ம கிட்ட அப்படி பேசுறது இல்ல. அவருடைய வார்த்தைகள் மூலமா, வசனங்கள் மூலமா தான் அவர் நம்ம கிட்ட பேசுறார் அப்படிங்கறத நம்ம கவனிக்கலாம், இல்லைங்களா? அது மாத்திரம் இல்ல, பாருங்க அவரை பத்தி சொல்லும் போது வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டு என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. இதுதான் அந்த தரிசனம். அந்த தரிசனத்தை நல்லா பாருங்க. அதாவது வயல்ல அந்த அரிக்கட்டுகளை எல்லாம் அறுக்கும் போது என்னுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிக்குது, அப்புறம் உங்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை சுற்றி என்னை வணங்கி நின்றது அப்படின்னு சொல்லி ஒரு கனவு அவர் பார்த்திருக்காரு. இந்த கனவை தான் தன்னுடைய சகோதரர்கிட்ட சொன்னாங்க. சோ பாருங்க, அந்த அரிக்கட்டு பணிதல் இதுதான் ஃபர்ஸ்ட். முதல் ஒரு அரிக்கட்டு, அவருடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிக்குதான், சுத்தி அந்த 11 அரிக்கட்டுகளும் நின்று அவரை வந்து வணங்குது அப்படிங்கறத அந்த தரிசனத்துல அவர் பார்த்தார். அது மாத்திரம் அந்த கனவுல அடுத்த வசனத்துல பாருங்க, சகோதரர்கள் உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, இதுதான் அந்த கனவு. கனவுகளை பெருசா விளக்கம்லாம் யாரும் கொடுக்கல, ஆனா உடனே அதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க பாருங்க, வாசிக்கலாம் 8வது வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பாத்தீங்களா, அவனுடைய ஆளப் போகிறாய், நீ வந்து என்ன ஆளுகை செய்ய போறியா, நாங்கெல்லாம் போய் உன்னை வணங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாய் அவர் வந்து பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சகோதரர்கள். அதை தான் நம்ம படிக்கிறோம், இல்லைங்களா? அதாவது யோசேப் மேல ரொம்ப பொறாமை, யோசேப் மேல ரொம்ப கோபம். ஏன்னா அவர் கண்ட அந்த சொப்பனம். அது மாத்திரம் இல்ல, இதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, தன்னுடைய தாய் தகப்பன் பற்றியும் ஒரு சொப்பனம் எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி அந்த சொப்பனத்தையும் அவர் வெளிப்படுத்துறார். வாசிக்கலாம் 9வது வசனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். பாத்தீங்களா, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. சோ பாருங்க, அந்த 11 அரிக்கட்டுகளும் அவரை வணங்குச்சு. அப்புறம் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள், 11 நட்சத்திரங்கள். சோ இதுவும் அதே பேஸ் பண்ணி சொல்லப்பட்ட ஒரு சொப்பனம் தான். அதாவது அவருக்கு அந்த அரிக்கட்டுகளும் தெரிஞ்சது, சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள். சோ இந்த ஒரு சொப்பனத்தை தன்னுடைய தாய் தகப்பன் கிட்ட சொல்லும் போது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதாவது அப்படின்னா நாங்களும் உன்னை வணங்க போறோமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது நல்லா தெரியலையா, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். சூரியன் அப்படிங்கிறது அப்பா, யோசேப்புடைய அப்பா யாக்கோபும் என்னை வணங்குவார். அடுத்தது சந்திரன் அப்படிங்கிறது அவங்களுடைய தாய், அவங்களும் என்னை வணங்குவாங்க. அப்புறம் கூட இருக்கிற சகோதரர்கள் 11 சகோதரர்கள், அவங்க தான் 11 நட்சத்திரங்கள், அவங்களும் என்னை வணங்குவாங்க அப்படின்னு ஒன்னு யாக்கோபு என்ன சொல்றாருன்னு பாருங்க. வாசிக்கலாம் 37ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன்னை வணங்க வருவாமோ என்று அவனை கடிந்து கொண்டான். நானும் உன் தாயாரும் உன்னை வணங்குவோமா அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், இல்லைங்களா? சரி, இப்ப எப்படி பொருளுக்கு வரலாம். இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துது? வசனம் பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் வணங்க போறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல. சோ அதுதான் அவர் கண்ட அந்த சொப்பனம். வசனம் வாசிக்கலாம், பிலிப்பியர் 2:10. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும், எல்லாரும் தேவ தூதர்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முன்பாக முழங்கால் படியிடக்கூடிய ஒரு காலம் வரப்போகுது. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது எழுதுறார். சோ இதைத்தான் அவர் அங்க சொப்பனமாக கண்டார். சரி, இப்ப அதோடைய பொருள் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியலையா? சூரியன் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு சூரியன் யார் அப்படின்னா அப்பா, இல்லையா? யோசேப்புக்கு அப்பா. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில வரும்போது அவருக்கு அப்பா யாரு? பிதாவாகிய தேவனா? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை வணங்க போறாரா?
இல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகையில அவருக்கு அப்பா யாருங்க? யோசேப். அவர் வணங்குவாரா? அந்த யோசேப்பை பத்தி இங்க சொல்லப்படவில்லை. நீங்க யாரை பத்தி பேச தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு முற்பிதாக்கள், அவங்க தானே அப்பா. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த முற்பிதாக்களும் இயேசு கிறிஸ்துவ ஒரு நாள் வணங்க போறாங்க. அவருடைய தாய், இப்ப சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்துவுக்கு தாய் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு தாய் யாருங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு தாய் மரியாள்ன்றாதீங்க தயவு செஞ்சு. ஒரு தாய்க்கு தான் அவர் பிறந்தார். நியாயப்பிரமாணம் தான் அந்த தாய் இல்லைங்களா? நியாயப்பிரமாணம் அப்படின்னா ஒரு காலத்துல அந்த நியாயப்பிரமாணமும் இயேசு கிறிஸ்துவை வணங்க போகுது. நியாயப்பிரமாணம் அவருக்கு காலுக்கு கீழே வரப்போகுது. ஸோ அதைத்தான் அந்த இடத்துல சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றது இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசுறாரு. இஸ்ரேல் ஜனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குவார்கள். ஸோ அது எப்ப அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதுல இந்த பூமியில நடக்க போகுதுங்கிறத தான் முதல்லயே ஒரு சொப்பனத்தை கண்டுட்டார். இந்த சொப்பனத்தின் நிமித்தம் அவருடைய சகோதரர்கள் ரொம்ப அதிகமா அவரை பகைக்கிறாங்க. எப்படி பகைக்கிறாங்க? வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 12வது வசனம். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனான். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். உடனே கீழ்ப்படிஞ்சு போறார். நான் போறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி அவர் கழுதியின் மேல ஏற்றி அனுப்புறார். போய் தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக அவர் போறார். ஆனா தூரத்துல அந்த சகோதரர்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, யோசேப்பு வந்தால் அவரை கொலை செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவருக்கு தெரியாது. ஆனா அப்படி போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது பாருங்க, அந்த மனிதர் அவர்கள் இவ்விடத்தில் போய்விட்டார்கள். எந்த ஊருக்கு போறாங்கன்னு பாருங்க, வாசிக்கலாம். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றார். பாத்தீங்களா, ஒரு ஊரு. அந்த ஊர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா தோத்தானுக்கு போயிட்டாங்களாம். தோத்தான் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. சொல்ல கேட்டேன் என்றால், அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். தோத்தான்ல போய் கண்டுபிடிச்சார். சரிங்களா? தோத்தான்ல இப்ப பாருங்க, அந்த இடத்துலதான் இவங்க சகோதரர்கள் ஆடுகள் மேய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த தோத்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தோத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது 2 தொட்டிகள் என்று சொல்லி அர்த்தம். தோத்தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா 2 தொட்டிகள். 2 தொட்டிகள்னு சொன்ன உடனேயே உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வரணும். 2 தொட்டிகள் அப்படின்னு சொன்னோடனே ஞாபகத்துக்கு வரணும் ஒரு வசனம். வந்துச்சுங்களா? என்னை விட்டு விட்டார்கள், தங்களுக்காக ஒரு வெடிப்புள்ள தொட்டியை கட்டினார்கள். படிக்கிறோம் இல்லைங்களா? 2 தொட்டி. ஏன்னா தோத்தான்னு சொன்னால 2 தொட்டிகள் என்று சொல்லி அர்த்தம். இயேசு கிறிஸ்து முதல் வருகையில அந்த 2 தொட்டிகிட்ட தான் வந்தாருங்களா. அந்த 2 தொட்டிகள் அப்படிங்கிறது யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். வசனம் வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். என்னையும் விட்டுட்டாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். பாத்தீங்களா, இவங்க தண்ணீர் நிற்காத, அதாவது வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக உண்டு பண்ணினார்கள். எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் உள்ளுக்குள்ள போக மாட்டேங்குது. அது வெளியே தான் போய்கிட்டு இருக்குது. அந்த நிலைமையில இருந்தவங்க யார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள். இயேசு கிறிஸ்து முதல் வருகையில இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில வர்றதைத்தான் வெடிப்புள்ள தொட்டிகள் என்று சொல்லி சொல்லப்படுறதை நம்ம கவனிக்கலாம். இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள். அது மாத்திரம் இல்ல, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும் சதி யோசனை பண்ணி. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நல்ல வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தி நம்முடைய சகோதரனை நம்ம கொலை செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தூரத்துல நின்று பிளான் போடுறாங்க. பிளான் பண்ணிட்டு இருக்க பாத்தீங்கன்னா யோசேப்பு பக்கத்துல வந்தார். இதெல்லாம் அவருக்கு தெரியாது. பக்கத்துல வரார். அப்படி பக்கத்துல வரும்போது இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதாவது தன்னுடைய சகோதரனை பிடித்து கொலை செய்யறதுக்கு வகை தேடும்போது ரூபன் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றாரு. இல்ல, நம்ம அப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். ரூபன் என்ன சொல்றாருன்னு பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். பாத்தீங்களா, அவரை சாக கொடுக்கறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. தன் அதாவது தகப்பனிடத்துக்கு திரும்ப கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர் முக்கியமான விஷயத்தை செய்யறாரு. என்ன பண்றாருன்னா, வாசிக்கலாங்க. 37:22. அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாக
ஆகாது. நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி. பாத்தீங்களா, வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியில போட்டுடலான்னு சொல்லி யோசேப்பை என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழியில போட்டுறாங்க. பாருங்க, அந்த சொன்ன அந்த வார்த்தையின்படி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். ஒரு குழியில தூக்கி போட்டுறாங்க. இது எதை அடையாளப்படுத்துது நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில அவர் ஒரு மரணத்துக்கு ஏதுவாக ஒப்பு கொடுக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்க தான் அந்த காரியத்தை செய்யறாங்க. அதான் சகோதரர்கள் தன்னுடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவை தூக்கி அந்த குழிக்குள்ள போடுற மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அந்த குழியில போட்டாங்க. அதான் யாக்கோப் அந்த விஷயத்தை நம்ம படிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, உடனே யூதா சொல்றாரு, இல்ல நம்ம அப்படி பண்ண வேண்டாம், அவரை எடுத்து எகிப்தியருக்கு வித்தரலான்னு சொல்லி எகிப்துக்கு விற்கிறாங்க. வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 37:27 அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார். அவனுடைய சகோதரர்கள் சொல்லுக்கு இணங்கி என்ன செய்யறாங்கன்னா, அந்த அதாவது அந்த வழியில வரக்கூடிய அந்த இஸ்மவேலர்களுக்கு, அதாவது தன்னுடைய சகோதரனை வித்து போடுறாங்க. எத்தனை காசுக்கு விற்கிறாங்க அப்படின்னா 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க. சரி, இப்ப உடனே நம்மளுக்கு அடுத்த சம்பவம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். கரெக்டுங்களா? இந்த இடத்துல யோசேப்பை எத்தனை வெள்ளி காசுக்கு விற்கிறாங்க? 20 வெள்ளி காசு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு வித்துறாங்க. புரியுதுங்களா? எல்லாம் பாருங்க, தேவன் அழகா நம்மளுக்கு அந்த கோர்வையா அதை நம்மளுக்கு புரிய வைக்கிறார். ஏன் 20 வெள்ளி காசு, ஏன் 30 வெள்ளி காசு? ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு காசு இல்லைங்களா? அவருக்கு 17 வயசு. 17 வயசுங்கிறப்போ அதாவது 20 வெள்ளி காசுக்கு அவர் விற்கிறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு 33 வயசு. அதனால 30 வெள்ளி காசுக்கு அவரை விற்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுதான் நம்ம கவனிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, இந்த 30 கையில கட்டி அவரை கொண்டுட்டு போய் அந்த 30 வெள்ளி காசுக்கு அவரை விற்கிறாங்க. ஸோ இதைத்தான் நம்ம படிச்சோம். இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கும் யோசேப்பை 20 வெள்ளி காசுக்கும் அடிமையாக ஒப்பு கொடுத்தார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கையை கட்டி அடிமையா கொண்டு போகப்பட்டார். சொன்ன உடனே அடுத்த வசனம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி அனுப்பிச்சாருங்களா அந்த பூமியில? அடிமையின் ரூபம் எடுத்து. வசனம் வாசிக்கலாம், பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லப்படுறத கவனிக்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல யோசேப்பு எங்க கொண்டு போகப்படுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எகிப்து மாதிரி இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு அவர் கொண்டு வரப்பட்டார், அடிமையாக கொண்டு வரப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். இது முதல் வருகை, ஆண்டவருடைய முதல் வருகை. இதைத்தான் வேதம் கிளியரா நமக்கு சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மரணத்துக்குள்ள போயிடுறாரு இல்லையா? அது முடிஞ்சோன்னா ஒரு யுகம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த யுகம் பேர் என்னன்னா சுவிசேஷ யுகம். இந்த சுவிசேஷ யுகத்துல இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸ்திரீயின் வித்து பாடத்தில் நம்ம படிச்சிருப்போம். இயேசு கிறிஸ்து சபையாகிய சரீரத்திற்கு அவர் தலையாகவும் 1,44,000 பேர் அப்படிங்கிறவங்க சரீரமாகவும் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தலை, சபை சரீரம் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் பாருங்க. இது முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போது. இவர் எகிப்துக்கு வந்த உடனே அடுத்த சம்பவம் என்ன நடந்துச்சு? வாசிக்கலாம், ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சிந்தையுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறாரு. அடுத்த வசனம், கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு என்ன செய்யறாருன்னா, அதாவது அவரை தன்னுடைய வேலையிலையும் தன்னுடைய வீட்டிலையும் அதிகாரியாக நியமிக்கிறார். அதிகாரியாக நியமித்து தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் முதல் வருகையில் வரும்போது இந்த வார்த்தையை அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னு பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி யோசேப்பு கையில முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி சகல அதிகாரமும் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்றதை கவனிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:4 யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அப்படின்னா இந்த இடத்துல பார்வோன், அதாவது இந்த இடத்துல போத்திபார் இல்லைங்களா, தன்னுடைய முழு எல்லாவற்றையும் யார் கையில் ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா
யோசேப்புடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார். அப்போ ஒப்பு கொடுக்கும் போது அடுத்த ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. அவருடைய வீட்டில் போத்திபாருடைய மனைவி என்ன செய்யறாங்கன்னா, யோசேப் ரொம்ப அழகா இருக்கிறாருன்னு சொல்லி யோசேப் மேல அவங்க வந்து ஒரு கவனம் வைத்து அவர்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஸோ அப்படி தப்பம் நடக்க முயற்சி செய்யும் போது யோசேப் என்ன செய்யறாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா? தன்னுடைய வஸ்திரத்தை அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணாருங்க, நடந்து போனாரா? ஓடி போனார் இல்லைங்களா? ஓடி போனார். இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி சபையுடைய நிலைமை பத்தி பேசுறார். சபை, அதாவது ஒரு ஸ்திரீ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, யோசேப்பு கிட்ட தவறா நடந்துக்குவாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஓடி போவாங்க. இது எதை அடையாளப்படுத்துதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? யார் அந்த ஸ்திரீ அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? யார் அந்த ஸ்திரீ? 7 ஸ்திரீகள் நம்ம வெளிப்படுத்த இதுல படிக்கிறோம் இல்லைங்களா? ஏசாயால நம்ம படிக்கிறோம். அந்த 7 ஸ்திரீகள் மாத்திரம் கிடையாது, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு ஸ்திரீ பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஸ்திரீ மகாவேசி இல்லைங்களா? அந்த ஸ்திரீக்கு பயந்துதான் சபை என்ன பண்ணுது அப்படின்னா, வனாந்தரத்துக்கு ஓடி போச்சு. வசனம் வாசிக்கல, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஸ்திரியானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால். இங்க ஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாலும் சபையை பத்தி பேசுறாரு. சபை வனாந்தரத்துக்கு ஓடி போயிடுச்சு. ஆனா யார் நிமித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெயர் சபைகள் மூலமாக. அப்படின்னா இங்க சொல்ல, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்ட அந்த நிழல்ல அந்த ஸ்திரீ யார் அப்படின்னா, பாபிலோன் பெயர் சபைகள். இந்த பெயர் சபைகள் மூலமா உண்மையான திருச்சபை ரொம்ப பெரிய துன்பம் அனுபவிச்சதுனால அவங்க வனாந்தரத்துக்கு ஓடி போற நிலைமையில தான் உண்மையான திருச்சபை இருந்துச்சு. அதனாலதான் யோசேப்பு அந்த போத்திபாருடைய மனைவி கிட்ட இருந்து தப்பிச்சவர் ஓடுறதை நம்ம கவனிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, வாசிக்கலாம் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம். நல்லா கவனிங்க. இதோட முடிஞ்சிருச்சு. அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவர் மேல பழிய போட்டு அவரை தூக்கி ஜெயில போட்டாச்சு. இப்ப ஜெயிலுக்குள்ளதான் 2 முக்கியமான மனிதர்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் 2 பேரும் வித்தியாசமான சொப்பனங்களை பாக்குறாங்க. அந்த சொப்பனத்துக்கு இப்ப யோசேப்பு என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அதாவது பதில் கொடுக்கிறார். அதுதான் நம்ம படிக்கிறோம் பாருங்க. 2 பேர் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க யாராமா வாசிங்க. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். பாத்தீங்களா? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அப்படின்னா, தேவன் சொப்பனங்கள் மூலம் தான் பேசுவார். இப்ப நல்லா பாருங்க, இங்க சொப்பனங்கள் மூலமாக தேவன் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப உள்ளுக்குள்ள 2 மனிதர்கள் இருந்தாங்க, நம்ம படிச்சோம் இல்லைங்களா? ஒருத்தர் பேர் என்ன தெரியும் இல்லைங்களா? அவங்க யாரு? ஒருத்தர் பான பாத்திரக்காரன், இன்னொருத்தர் சுயம்பாகி அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த பான பாத்திரக்காரன் சுயம்பாகி. இந்த சுயம்பாகி அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, பேக்கர்னா இப்ப பேக்கரியில அப்பம் சுடுவாங்க இல்லையா, நம்மளுக்கு ரொட்டி இதெல்லாம் செய்யறாங்க, அவங்கள தான் பேக்கர்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பானபாத்திரக்காரன் அப்படின்னா ஆங்கிலத்துல கப் பேரர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றதை கவனிக்கலாம். அதாவது 2 மனிதர்கள் உள்ளுக்குள்ள ஜெயிலுக்குள்ள ஏதோ ஒரு குற்றம் செய்து, பார்வோனுக்கு விரோதமா ஏதோ குற்றம் செய்து உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் ஒரே நேரத்துல கனவு வருது. அந்த கனவு வந்து பாருங்க என்ன வருதாமா, வாசிக்கலாம் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேற்கூடையிலே பார்வோனுக்கு சமைக்கப்பட்ட சகலவித பராங்கலிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். அந்த சுயம்பாகி அப்படிங்கிறவர் என்ன செய்யறாருன்னா, அந்த சொப்பனத்தை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது அவருடைய தலையில 3 கூடைகள் இருக்கான். அதாவது பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட பலகாரங்கள் அதுல கொஞ்சம் இருக்கு. அத தன்னுடைய தலையில கூடையின் மேல இருக்கிறதையும், அதாவது 3வது கூடையில தான் அது இருக்கு. பறவைகள் வந்து அதை பட்சித்தது. ஏன்னா வசனம் பாருங்க எப்படி இருக்குன்னா, மேற்கூரையிலே, நல்லா கவனிங்க, ஒவ்வொன்றும் முக்கியமான வார்த்தைகள். மேற்கூரையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித அதாவது பலகாரங்கள் இருந்துச்சான். அதோடைய கொஞ்சம் மேல இருந்து அந்த பறவைகள் வந்து என்ன பண்ணிருச்சுங்களாமா, அதை பட்சித்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு யோசேப்புக்கு வந்து பதில் கொடுக்கிறார். அந்த கனவுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறப்ப அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகள் 3 நாட்களாம், 3 நாள். அந்த 3 நாள் அப்படிங்கிறது பாருங்க, இந்த மாதிரி மேல கூடை இருக்கு, 3வது கூடை அதான் மேற்கூடை. அந்த மேற்கூடையில இருந்தது என்னன்னா, பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட அதாவது பலகாரங்கள் மேல இருக்கு. சோ அதை வந்து பறவைகள் வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த 3 கூடைகள் என்ன, நம்ம ஏற்கனவே இப்ப பார்த்தோம் 3 கூடைகள்ங்கிறது 3 வருஷங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? இதுல இருந்து தேவன் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு புரியுதுங்களா? உடனே அவர் விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னு பாருங்க. யோசேப்பு, வாசிக்கலாம் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 19வது வசனம். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி, நல்லா கவனிங்க, பார்வோன் உன் தலையை உயர்த்தி, பார்வோன் உன்னுடைய தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. மரத்திலே தூக்கி போடுவார்.
அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். இதுதான் அதன் அர்த்தம்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. இப்ப சொல்லுங்களேன், அந்த பார்வோன் யாருக்கு அடையாளம்? அதுல அந்த 3 கூடைகள் பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட அந்த பலகாரம், அது பறவைகள் வந்து சாப்பிட்டுருச்சு. 3 நாளைக்குள்ள பார்வோன் உன்னுடைய தலையை உயர்த்தி உன்னை மரத்துல தூக்கி போட்டுருவாரு, அப்பொழுது பறவைகள் உன்னுடைய மாம்சத்தை சாப்பிடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த வசனத்தை வந்து அவர் சொல்றாரு. அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை அவர் சொல்றாரு. இது எதை அடையாளப்படுத்துதுன்னு தெரியும் இல்லையா? யார் இது? யாருங்க? யாரு வாயில வரமாட்டேங்குது. ஏன் தெரியுங்களா வரமாட்டேங்குது? மேல இருக்கிற வார்த்தை மட்டும்னா பரவாயில்ல. என்னன்னா மரத்திலே தூக்கி அப்படின்னா உடனே ஆண்டவர் நம்ம சொல்லிடுவோம். ஆனா அப்பொழுது பறவைகள் வந்து உன்னுடைய மாம்சத்தை தின்னும்னு அங்க இருக்கே, அப்படிங்கிறப்ப இது எப்படி ஆண்டவருக்கு பொருந்துன்னு சொல்லி உடனே ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லையா? இது எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுதான் 3 நாள். 3 நாளைக்குள்ள, அதாவது இதைத்தான் நம்ம வசனவாசி, இதுவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா? 3வது கூடையில பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட பலகாரம், 3வது கூடை அப்படிங்கிறது 3 நாள் சொன்னார் இல்லைங்களா? அது பிதாவாகிய தேவனுக்காக படைக்கப்பட்ட பலகாரம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை வந்து பறவைகள் வந்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு தான் இங்க கொடுக்குறாரு. உன்னுடைய மாம்சத்தை வந்து பறவைகள் சாப்பிடுன்னா வசனம் வாசிக்கலாம். இங்க மரத்தில் தூக்கப்பட்டது எதற்கு அடையாளமா இருக்கா? வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிற வசனத்தின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டு சாபம் பண்ணார். அப்படின்னா அந்த இடத்துல, அதாவது பார்வோன் உன்னை உயர்த்தி, அதைத்தான் நம்ம படிக்கிறோம். அப்படிங்கிறப்ப நல்ல கவனிங்க, அந்த 3 நாள் அப்படிங்கிறது 3 வருஷங்கள் இல்லைங்களா? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துது. எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வந்திருந்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து முதல் வருகையில வர்றதுக்கு முன்னாடி தேவனுடைய திட்டம் எங்கிருந்து செயல்முறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது ஆதாம் கிட்ட தேவன் ஒரு கீழ்ப்படுதலை எதிர்பார்த்தார். ஆதாம் அந்த கீழ்ப்படுதலை காட்டல. அடுத்தது யாருக்கிட்ட தான் அந்த கீழ்ப்படுதலை தேவன் எதிர்பார்த்தாருன்னா, ஆபிரகாம் கிட்ட எதிர்பார்த்தார். ஆபிரகாம் தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தார். தன்னுடைய ஒரே பேரான மகனை பிதாவாகிய தேவனுக்காக அவர் சர்வாங்க தகன பலி செலுத்த அவர் துணிஞ்சார் இல்லைங்களா? சோ அந்த அளவுக்கு தேவ பக்தியை அவர் காட்டினதுனால அங்கிருந்து தான் தேவனுடைய திட்டம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்ட் ஆகுற அந்த நாள் இருந்து ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குமா? அங்கிருந்து முக்கியமான சம்பவம் நடக்கும். அதாவது ஆபிரகாம் கிட்ட தேவன் உடன்படிக்கை செஞ்சதுல இருந்து, அங்கிருந்து அந்த வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டதுல இருந்து 3 நாள் கழிச்சு, 3 நாள், அதுதான் கர்த்தருக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? முதலாம் நாள், இரண்டாவது நாள், அடுத்தது 3ஆம் நாள் இல்லைங்களா? 3ஆம் நாள் அப்படிங்கிறது பாருங்க, ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை செஞ்சதுல இருந்து கரெக்டா 2 வருஷங்கள் முடிஞ்சு 3ஆம் நாளிலே, அதுதான் 3வது அந்த கூடை. அது யாருக்காக படைக்கப்பட்டுச்சுன்னா பார்வோன்னா பிதாவாகிய தேவனுக்கு நிழலா இந்த இடத்துல வேதம் சொல்லுது. பிதாவாகிய தேவனுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் அந்த ஜீவ பலி கொடுக்கறதுக்காக அவர் வந்தார். ஆனா அதை யார் வந்து அந்த மாம்சத்தை சாப்பிட்டுச்சா? பறவைகள் வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு இல்லைங்களா? பாருங்க, அந்த இடத்துல நல்லா கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை வரைக்கும், ஆபிரகாம் கிட்ட உடன்படிக்கை செஞ்சதுல இருந்து இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை வரைக்கும் 3000 வருஷங்கள். கர்த்தருக்கு ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம். அதுதான் அந்த 3 நாள். 3000 வருஷம் கழிச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிதாவாகிய தேவனுக்காக தன்னை ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அதனாலதான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. பாத்தீங்களா? நீங்கள் மரத்துல தூக்கி கொலை செய்த இயேசுவை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுறத கவனிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் அப்படின்னா அந்த பறவைகள் வந்து அதை சாப்பிட்டுச்சுன்னு சொல்றாரு அவருடைய மாம்சத்தை. அப்படின்னா அந்த பறவைகள் யாரா இருக்கும்? இந்த பறவைகள் நம்ம ஏற்கனவே பறவைகள் அப்படின்னு சொன்னாலே தீர்க்க தரிசனத்துல என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? பறவைகள், சாத்தான் வந்து அந்த விதைகளை எல்லாம் எடுத்து போட்டான். சிஸ்டர் என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு கிளியரா இங்க கேட்கவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். சரி, டைம் இல்லை, நானே சொல்லிடுறேன் சரிங்களா? வேற வழி இல்லை. சோ யோவான் என்ன சொல்றாருன்னு பாருங்க, வாசிக்கலாம். யோவான்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, என் மாம்சத்தை புசித்து, இதுதான் பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட அந்த அப்பம்,
அந்த பலகாரம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம். பாருங்க, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் ஒன்று உண்டு, நான் அவனை கடைசி நாட்களிலே எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு இல்லைங்களா? சோ இதுதான் நம்ம படிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, மேல இருந்த அது பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட பாத்திரம், அதாவது அந்த பலகாரம், அதை தான் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். எபேசியருக்கு பவுல் எழுதும்போது கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்தார். படிக்கிறோம் இல்லைங்களா? அது தேவனுக்காக படைக்கப்பட வேண்டிய அப்பம். ஆனா அதை யார் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா பறவைகள் வந்து சாப்பிட்டுச்சான். அப்ப அந்த பறவைகள்ங்கிறது யார் அடையாளப்படுத்துது தெரியுங்களா? யாருங்க? நாம திருச்சபை அங்க அடையாளப்படுத்துது. ஏன்னா பைபிள் அப்படி எங்காச்சும் இருக்குங்களா? அதாவது பறவைகள் தான் திருச்சபைக்கு அடையாளமா இருக்குன்னு பைபிள் எங்காச்சும் இருக்கா? வசனம் இருக்கு இல்லைங்களா? பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடும். பலகாரங்கிறது கிறிஸ்து, பறவைகள் அப்படிங்கிறது திருச்சபை. நம்ம ஏற்கனவே படிக்கிற லூக்கால பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடும். சோ அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தை சாப்பிடுற உண்மையான திருச்சபைக்கு தான் அது நிழலாக வேதம் சொல்லுது. கரெக்டுங்களா? சோ அது மாத்திரம் இல்ல, நம்ம இன்னொன்னு கூட சொல்லுது. இன்னொரு பறவை கூட நம்ம இருக்குமா, புறாவே. படிக்கிறோம் இல்லைங்களா? புறா அப்படின்னு சொல்லி திருச்சபைக்கு வேதத்துல சொல்றதையும் கவனிக்கலாம். அப்படின்னா இங்க கழுகுங்கிறது தேவனுடைய பிள்ளைகளை அடையாளப்படுத்துது. பாருங்க, இந்த இடத்துல அடுத்த ஒரு சொப்பனத்தை நம்ம பார்க்கிறாரு. அடுத்த சொப்பனம் என்னவா பாருங்க. இது யார் பார்த்ததுன்னா சுயம்பாகிங்கிறவர் பார்த்தாரு. அடுத்தது யார் பார்க்கறதுன்னா அந்த கப் பேரர், பானபாத்திரக்காரன். இந்த பானபாத்திரக்காரன் ஒரு சொப்பனம் பார்த்தார். அந்த சொப்பனத்தின் படி அர்த்தத்தின்படி வாசிக்கல ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறதாய் இருந்தது, அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது, அதன் குலைகள் பழுத்து பழங்களாய் இருந்தது. எவ்வளவு அழகா அந்த வார்த்தைகளை வந்து அந்த இடத்துல சொல்றதை கவனிக்கலாம். அந்த திராட்சை செடிகள் 3 கொடிகள் இருந்தது. 3 கொடிகள் இருந்துச்சுங்களா? அந்த துளிர்க்கிறதா இருந்துச்சு, அது நல்லா துளிர்த்திருந்தது, நிறைய துளிர்த்திருந்தது. அதுல பூக்கள் மலர்ந்தது, நிறைய பூக்களும் அதுல இருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இருந்தது. அடுத்தது அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது, நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்திலே பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று என்னுடைய சொப்பனத்தை வந்து அவர் சொல்றார். அவருடைய சொப்பனத்தை அவர் சொல்றார். அப்படின்னு இப்ப சொல்லுங்க, இது எதை அடையாளப்படுத்துதுன்னு புரியுதுங்களா? 3 கொடிகள். அவருக்கு விளக்கம் கொடுத்தார் இல்லைங்களா? இந்த பழுத்த கொடிகள், திராட்சை செடி, இதை அதாவது பறிச்சு, அது ஒரு கொழுத்த இதா இருந்துச்சுங்களா, அதை வந்து பறிச்சு அந்த பழங்களை எல்லாம் பிழிஞ்சு பார்வோனுக்கு அவர் கொடுத்தார். இது எதுக்கு நிழலா இருக்குன்னு புரியுதுங்களா? இது இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைக்கு அப்புறம் நடக்க போற சம்பவம். இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் அந்த சுயம்பாகி அவர் பார்த்த அந்த தரிசனம். ஆனா இங்க பார்க்கும்போது யோசேப்புடைய பின்னாடி, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்தை தான் இந்த பானபாத்திரக்காரன் வந்து சொல்றாரு. ஏன்னா அதற்கு யோசேப்பு சொல்றாரு, அந்த 3 கொடிகள்ங்கிறது 3 நாட்களாம். கரெக்டா 3 நாட்கள் கழிச்சு என்ன செய்வாரா பாருங்க, இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்த அந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய். அதாவது பார்வோனுக்கு நீ வந்து அந்த இதை வந்து நீ கொடுப்ப அப்படின்னு சொல்லி அந்த சொப்பனத்தை அவர் சொல்லி முடிக்கிறார். சோ இது எதற்கு நிழலா இருக்குன்னு தெரியுங்களா? 3 கொடிகள், பழுத்த பழங்கள் அப்படிங்கிறது. இந்த 3 கொடிகள்ங்கிறது 3 வருஷங்களாம். 3 வருஷங்களாம் இல்லைங்களா? மறுபடியும் பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையிலிருந்து, அது முதல் நாள், அப்புறம் ஒரு 2வது நாள், அப்புறம் ஒரு 3வது நாள் வரப்போகுது. இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையிலிருந்து 2ஆம் வருகை, அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்டார்ட் ஆகும்போது 2 நாட்கள் முடிஞ்சு 3வது நாள் ஆயிருக்கும். 3வது நாள்ல ஒரு சம்பவம், அதுதான் 3 கொடிகள். அந்த 3 கொடிகள்ல என்ன இருந்துச்சுன்னு சொல்றாருன்னா, எக்கச்சக்கமான பழுத்த பழங்கள் இருந்துச்சு. இது எதை அடையாளப்படுத்துதுன்னு தெரியுது இல்லைங்களா? 1,44,000 பேருடைய பலி, அதுதான் அந்த பழங்கள். இந்த பழங்கள் எல்லாம் பார்வோனுக்கு அவர் பிழிஞ்சு, அதாவது இந்த மாதிரி எடுத்து தன் கையில் எடுத்து அதை பிழிஞ்சு அதை வந்து என்ன செய்வாராம், ஒரு பாத்திரத்துல ஒரு ரசமாக பார்வோனுக்கு கொடுப்பார். பார்வோனுங்கிறது பிதாவாகிய தேவன், பார்வோனுக்கு அவர் கொடுக்க போறார். இது 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்து வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் நம்மளை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். ஏன்னா ஒரு நாள் உங்களை தான் நான் அவருக்கு என்ன பண்ண போறேன், அந்த பானபாத்திரக்காரனாக அவருக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றதை நம்ம கவனிக்கலாம். புரியுதுங்களா? சோ இதுதான் அதுல 2 தரிசனங்கள் வர்றதை நம்ம கவனிக்கலாம், 2 கனவுகள் வந்ததை கவனிக்கலாம். சோ இதுதான் விஷயம். சரி, இது நடந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் உயர்த்தப்பட்டார், ஒருத்தர் தாழ்த்தப்பட்டார். திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது.
பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சொப்பனம். இன்னைக்கு நம்ம பாடத்துல கவனிக்க வேண்டியது அதுதான். ஏன்னா நாம் எந்த காலத்துல இருக்கிறோம், நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது எக்ஸாக்டா இந்த கனவுக்குள்ள இருக்கு. இந்த கனவுக்குள்ள இருக்கு. அது என்னங்கிறதா இப்ப நம்ம படிக்க போறோம். இந்த பார்வோனுடைய சொப்பனம் ஏற்கனவே நம்ம படிச்சோம் இல்லைங்களா? பார்வோன் அப்படிங்கிறவர் யாருக்கு நிழல்? பிதாவாகிய தேவனுக்கு நிழலாக இருக்கிறார் இந்த இதுல மட்டும். அடுத்தது சொப்பனம் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துது தெரியுங்களா? பிதாவாகிய தேவனுடைய சொப்பனம் அப்படின்னு என்ன அர்த்தங்க? பிதாவாகிய தேவனுடைய திட்டம், அதுதான் அவருடைய அந்த சொப்பனம் அப்படின்னு இப்ப புரியுதுங்களா? சோ அதுலதான் ஒரு முக்கியமான தரிசனத்தை அவர் பார்த்தார். அந்த தரிசனத்துல என்ன பார்த்தார் அப்படின்னா, அவர் தூங்கும் போது கனவுல முதல்ல 7 பசுக்கள் ரொம்ப, அதாவது பசுமையா ரொம்ப செழுமையா இருந்துச்சு. 7 பசுக்கள் வர்றதை அவர் பார்க்கிறாரு. அடுத்தது அதுக்கு பின்னாடி 7 பசுக்கள் ஏறி வர்றதை அவர் பார்க்கிறார். அது ரொம்ப மோசமா, ரொம்ப அதாவது பார்க்கறதுக்கே அவ்வளச்சனமா இருக்கக்கூடிய 7 பசுக்கள் ஏறி வர்றதை அவர் பார்க்கிறார். ஸோ இது ஒன்று பார்த்து முடிச்சிட்டாரு. அடுத்தது என்ன பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கதிர்கள் பற்றி பார்க்குறாரு. ஒரு 7 கதிர்கள் வந்து ரொம்ப ரொம்ப செழிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் 7 கதிர்கள் வருது. அதை இதை முழுங்கிருது. ஸோ இதை அவர் பார்க்கிறார் இல்லைங்களா? ஸோ இந்த 7 கதிர்கள் இது எதை அடையாளப்படுத்துது? இதுதான் கனவு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கும்போது பாருங்க, யோசேப்பு கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லப்படுறதை கவனிக்கலாம். யோசேப்பு இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. பார்வோனை நோக்கி என்ன சொல்றாருன்னு பாருங்க. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனுடைய சொப்பனம் ஒன்றுதான். 2 சொப்பனம் நீங்க பாத்தீங்க. அது என்னன்னா, ஒண்ணு அந்த பசுக்கள் அவலட்சணமா இருந்ததும், அதுக்கப்புறம் பசுக்கள் ரொம்ப செழுமையா இருந்ததும். அதே மாதிரி 7 கதிர்கள், ஒண்ணு செழிப்பா இருந்துச்சு, இன்னொன்னு ரொம்ப தீந்து போய் காய்ந்து போய் இருந்துச்சு இல்லையா? ரெண்டுமே ஒரே அர்த்தம் கொண்டதுதான். அது என்னன்னு அவர் கொடுக்க சொல்றாரு பாருங்க, வாசிங்க. தேவன் அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அடுத்து என்ன நடக்க போதோ அந்த விஷயத்தை தான் தேவன் உங்களுக்கு சொப்பனமா சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 7 அவலட்சணமான பசுக்கள், அதே மாதிரி 7 ரொம்ப புஷ்டியான ரொம்ப செழுமையான பசுக்கள், அடுத்தது 7 தீந்து போன கதிர்கள், அடுத்தது ரொம்ப செழுமையான கதிர்கள். இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்றாருன்னா, அங்கேயே அடுத்து அவர் விளக்கம் கொடுக்குறாரு. இந்த 7 பசு அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துதான்? அது 7 வருஷங்களாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. 7 வருஷங்களாம். அவர் என்ன சொல்றாருன்னா, வாசிங்க 41ஆம் அதிகாரம் 29வது வசனம். எகிப்து தேசமெங்கும் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். பாருங்க, அது என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த தரிசனத்துல, அதாவது அந்த கனவுல முதல்ல புஷ்டியா ஒரு 7 பசுக்கள் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி எகிப்து தேசத்துல ரொம்ப ரொம்ப பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும், பயங்கர செழிப்பா இருக்கிற மாதிரியான 7 வருஷங்கள் என்ன நடக்கும்னு சொல்றாருன்னா, அதாவது பயங்கர செழிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அது வாசிக்கலாம். அடுத்த வசனம் 30வது வசனம். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். அந்த தேசம் பஞ்சத்தை, அதாவது தேசத்தையே பாழாக்குமா அந்த பஞ்சம். அவ்வளோ மோசமான ஒரு பஞ்சம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி 7 வருஷம் மிகப்பெரிய அளவுல ஒரு செழிப்பு இந்த பூமியில உண்டாக போகுது, அதாவது எகிப்து தேசத்துல. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காரியம் தேவனால் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா பாருங்க, இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த காரியம் இந்த சொப்பனம் பார்வோனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது ஒரு முக்கியமான மனுஷனை நீங்க நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு பாருங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி, நல்லா கவனிங்க, விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி, ஒரு மனுஷனை நீங்க கண்டுபிடிச்சு அவனை எகிப்து தேசத்தில் அதிகாரியாகவும் பார்வோனுக்கு ஏற்படுத்துவாராக. அதாவது ஒரு பெரிய அதிகாரியை நீங்க ஏற்படுத்தணும். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவரா இருக்கணும்னு சொல்றாருன்னா, அவர் விவேகமும் ஞானம் உள்ளவரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. விவேகமும் ஞானம் உள்ளவரை ஒரு மனுஷனை நீங்க செலக்ஷன் பண்ணுங்க சொல்லிட்டு பாருங்க. அப்படின்னா அந்த இடத்துல 7 வருஷங்கள் ஒரு பெரிய செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொன்னாரு. 7 வருஷங்கள் பஞ்சம் உண்டாகும் சொன்னார். இது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்ல முடியுமா? எதை அடையாளப்படுத்துது? அங்க பார்த்தோம் இல்லைங்களா, 7 வருஷம் பரிபூர்ணமான ஒரு செழிப்பு உண்டாகும், 7 வருஷம் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாக போகுது. இதுதான் அவர் சொன்ன விஷயம். அது அங்க நடந்தது. இந்த 7 வருஷம் பரிபூர்ண வருஷங்கள் இது அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, அது 7 வருஷம் பஞ்ச காலம் வரப்போகுது. 2 விஷயம் நடக்க போகுது இந்த பூமியில. 1000 வருஷ அரசாட்சி பஞ்ச காலங்களா? ஆமா, 1000 வருஷ அரசாட்சி ஒரு பெரிய பஞ்ச காலமா வரப்போகுது.
அப்பதான் ஒரு ராஜா இந்த பூமியில அதிகாரியா இருக்க போறாரு, யோசேப் மாதிரி. அப்படின்னா இந்த 7 வருஷம் பரிபூர்ணங்கிறது சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துது. இந்த சுவிசேஷ யுகத்துல என்ன நடக்க போதா, அதாவது ஏகப்பட்ட சத்தியங்கள் வரப்போகுது. பைபிள் பற்றின விஷயங்கள் இந்த 2000 வருஷமா பாருங்க, தொடர்ந்து நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு அநேகர் கையில வேதம் போய் சேர்ந்திருக்கு. ஏன் பைபிள் படிக்கிறாங்கன்னு தெரியாது, எதுக்கு பைபிள் படிக்கிறாங்கன்னு தெரியாது, உள்ளுக்குள்ள கடவுளை பத்தின நாலேஜ் அவங்களுக்கு இல்ல. நரகம் இருக்குன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா எல்லார் கையிலும் தேவன் பைபிளை கொண்டு போயிட்டாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்தை, ஆனா இன்னைக்கு வரைக்கும் தேவன் யாருன்னு தெரியாது. பைபிள் கையில் வச்சிருக்கிற அநேக ஜனங்களுக்கு இன்னைக்கு கூட தேவன் யாருன்னு தெரியல, கிறிஸ்து யாருன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? சோ ஆனா இந்த 7 வருஷங்கள் பரிபூர்ணமான ஒரு சத்தியம் கிடைக்கிற ஒரு காலமா இருக்கும். அடுத்த 7 வருஷங்கிறது 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷ அரசாட்சி, அதுல ஒரு பெரிய பஞ்சம் உண்டாக போகுது. அதை பத்தி தான் இந்த இடத்துல சொல்றாரு. இதை பத்தி வசனம் வாசிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். 6 இக்கட்டு இந்த பூமி மேல வருமா, 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, பஞ்ச காலத்திலே ஒரு பெரிய பஞ்ச காலம் வரப்போதுங்க இந்த பூமியில. நாம நினைக்கிற இந்த பஞ்சம் இல்ல, சாப்பாடு கிடைக்காத பஞ்சம் இல்ல, சத்தியம் கிடைக்காத ஒரு மகா பெரிய பஞ்சம் அது வரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. சோ அது வரும், அதுல நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப நல்லா கவனிக்கலாம். 6 இக்கட்டுக்கள் அப்படின்னு சொல்றது 6000 வருஷங்கள். ஆதாம் படைக்கப்பட்டதுல இருந்து இந்த பூமி மேல ஒரு 6000 வருஷம் வரப்போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு 1000 வருஷம் வரும். அதைத்தான் பைபிள்ல பஞ்ச காலம்னு சொல்லுதுங்க. 1000 வருஷம் அரசாட்சி. 1000 வருஷம் அரசாட்சி பஞ்சமா நடக்க போகுது. நிறைய சத்தியம் கிடைக்கும் தானே நம்ம பார்த்தோம். பஞ்சகாலமா வரப்போகுது. ஆமா, பஞ்சகாலம் வரும் அப்படின்னா அதுல தேவன் வேற என்னமோ சொல்ல வர்றார். அது என்னங்கிறத நம்ம பாடத்துல நம்ம கவனிக்கலாம். ஆனா 1000 வருஷம் அரசாட்சி அந்த இடத்துல பஞ்சகாலம் என்ன நடக்குமாமா, வாசிங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர்கள் வரப்போயின நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. அவர் சொல்றாரு, ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறாருன்னா, பெரிய இந்த மாதிரி அறுவடை நடக்கிறது எல்லாத்தையும் எல்லாத்துக்கிட்ட இருந்து வாங்குங்க. எல்லாத்துக்கிட்டே வாங்கி பெரிய பெரிய குடோன்களை ஏற்படுத்துங்க. அந்த குடோன்களை எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு வாங்க. களஞ்சியங்களை நீங்க சேர்த்து வைங்க. ஏன்னா பின்னாடி ஒரு மகா பெரிய பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி உடனே பார்வோன் என்ன சொல்றாரு, இவ்வளவு பெரிய சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்த உன்ன மாதிரி ஞானமும் விவேகம் உள்ள மனுஷனை நான் பார்த்ததில்ல, அதுல நீதான் அதிகாரியா இருக்கணும் சொல்றார். வாசிக்கலாம் பாருங்க. 41ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை மாதிரி வேற ஒருவன் உண்டோ, வேற யாருமே இல்லை. அதனால பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவன் இல்லை என்று சொல்றார். அப்படின்னு இப்ப புரியுதுங்களா? இந்த இடத்துல பார்வோன் என்ன செய்யறாருன்னா, அதாவது யோசேப்பை உயர்த்துறார், ஒரு ராஜாவாக உயர்த்துறார், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, நம்முடைய பார்வோன் அப்படிங்கிறது பிதாவாகிய தேவன், யோசேப்புங்கிறது கிறிஸ்துவை 1000 வருஷ அரசாட்சியில இந்த பூமி முழுவதும் ராஜாவாக ஏற்படுத்த, எகிப்துல அவர் எப்படி ராஜாவா ஏற்படுத்தினாரோ அந்த மாதிரி இந்த பூமி மேல இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக பிதாவாகிய தேவன் ஏற்படுத்துவார். ஏன்னா அடுத்த வசனம் அதான் சொல்லுது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40வது வசனம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவுள். வார்த்தையை கவனிக்கலாம். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்கணும். எல்லாரும் அடங்கி தான் நடக்கணும். உங்கள்கிட்ட எதிர்த்து பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அடங்கி நடக்கணும். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன். சிங்காசனத்துல மாத்திரம் தான் உன்னை விட நான் பெரியவன், ஆனா முழு அதிகாரமும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கல. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. பாத்தீங்களா, எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. அதிகாரியாக்கினேன். பார்வோன் தன் கையில் போட்டிருக்கிற தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அவர் கையில கொடுக்கிறார். முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரிக்கிறார். அப்படியே தரிக்கிறார். அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. அவர் இந்த பூமிக்கு வரும்போது பிதாவாகிய தேவனுடைய மகிமை பொருந்தினவராக வருவார். வந்திருக்கிறாரா? வருவாருங்களா? வரப்போறாருங்களா?
வந்துட்டார். அவர் எப்படி வந்திருக்கிறார்னா, பிதாவாகிய தேவனுடைய மகிமை பொருந்தினவராக அவர் வந்திருக்கிறார். அதுதான் நம்ம படிக்கிறோம். எப்படி இயேசு ராஜா அப்படியோ அதே மாதிரி எகிப்து தேசத்துல பாருங்க, யோசேப்பு ராஜாவாக்கப்பட்டார். அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் மீதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யபாரம் பண்ண போறார். அது எப்படி ராஜ்யபாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுதுன்னா, ஆண்டவர் ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல. போதும் பாருங்க, என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல. அப்படின்னா அவர் யாருடைய சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தாருங்களா? பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தார். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசேப்பு பார்வோனுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்த மாதிரி. ஆனா சிங்காசனத்துல மாத்திரம் உயர்ந்தவரா இருந்தார். ஆனா பாத்தீங்கன்னா சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி தான் பிதாவாகிய தேவனால் உயர்த்தப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல அதிகாரமும் அவருடைய கையில ஒப்பு கொடுக்கப்படும். இதுதான் 1000 வருஷ அரசாட்சியில் நடக்க போற ஒரு முக்கியமான விஷயம். அது மாத்திரம் இல்ல, வாசிங்க ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 43வது வசனம். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னெடுத்து பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு சொல்றாராம். யாரைனா யோசேப்ப எல்லாரும் வணங்கணும். யோசேப்பு நடந்து வந்தா அத்தனை பேரும் முழங்கால் போட்டு நிக்கணும். யாரும் அங்க என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா? நிமிர்ந்து நிக்க கூடாது, வார்த்தைகளை பேசக்கூடாது. யோசேப்புக்கு எல்லாரும் அடிமைகள். அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி பார்வோன் கட்டளை இடுகிறார் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுவதும் அவனை அதாவது அதிகாரியாக்கினான். ஒரு மிகப்பெரிய அதிகாரத்துக்குள்ள அவரை கொண்டு வர்றதை நம்ம கவனிக்கலாம். எகிப்து தேசங்கிறது இந்த ஒட்டுமொத்த உலகம். இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் மேலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரியாக வந்திருக்கிறார் இல்லைங்களா? அதான் சொல்றார். வாசிங்க 41ஆம் அதிகாரம் 44வது வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்துள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இப்படிதான் இருக்க போகுது. 2ஆம் சங்கீதத்துல படிக்கிறோம், இரும்பு கோலால் அவர்களை நொறுக்குவார். இரும்பு கோலால் நொறுக்குவாருங்களாம். பாருங்க எப்படி யோசேப்பு கிட்ட சொல்றாரு, உன்னுடைய அனுமதி இல்லாம உன்னுடைய அவங்க விரல கூட நீட்டக்கூடாது, கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. அந்த அளவுக்கு முழு அதிகாரமும் உன் கையில கொடுக்குறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கையில எப்படி பிதாவாகிய தேவன் இப்ப அப்படித்தாங்க வந்திருக்காரு. நாம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் சர்வசாதாரணமா அவர் வரல. இன்னும் கொஞ்ச நாள் அவருடைய முழு கோபமும் இந்த பூமி மேல வரும். அவர் யாருங்கிறது இந்த பூமி மேல தெரிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். நாம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்னா அவரை சாந்தமா தான் பார்த்துருக்கோம். ஆனா ஒரிஜினலா அவர் முழு அதிகாரத்தோட வந்திருக்கார். பிதாவாகிய தேவனுடைய அதிகாரத்தோட தான் அவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த வசனங்கள் சொல்றதை கவனிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, பாருங்க மிகப்பெரிய அளவுல யோசேப்பு உயர்த்தப்பட்டது போல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்துவார். அதே மாதிரி யோசேப்புக்கு உடனே பார்வோன் என்ன தெரியுங்களா செய்யறாரு? அதாவது ஒரு திருமணம் கூட பண்ணி வைக்கிறார். வாசிங்க அடுத்த வசனத்துல ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 45வது வசனம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணையா என்கிற பெயரிட்டு ஓம் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்தினாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். பாத்தீங்களா, ஆஸ்தினாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். சோ அந்த மனைவி யாருங்கிறதுனால தெரியல இல்லைங்களா? மனைவி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூட தேவன் என்ன செய்ய போறார் அப்படின்னா ஒரு மனைவியை ஏற்படுத்தி கொடுக்க போறார். அந்த மனைவி யாரு? நம்மளுக்கு நல்லா தெரியும், திருச்சபை இல்லைங்களா? திருச்சபை 144 அவங்க தான் சபை. மணவாட்டி திருமணம் பண்ணி வைக்க போறாரு. 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதுல இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போற விஷயங்கள் அதுதான். மனைவியை கொடுப்பார். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாக பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதா இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய அதாவது சந்நிதியில் இருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் அவன் சுற்றி பார்த்தான். எகிப்து தேசம் முழுவதும் அவர் போய் சுற்றி பார்க்கிறார். ஸோ அப்ப ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் அரசாட்சி செய்வார். முதலாவது அவருக்கு என்ன செய்வார்னா, யோசேப்புக்கு எப்படி அவர் திருமணம் பண்ணி வச்சாரோ அதே மாதிரிதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்க போறாரு. அவங்கதான் கற்புள்ள கன்னிகை, உண்மையான மணவாட்டி, திருச்சபை. சோ அந்த திருச்சபையை அவர் திருமணம் பண்ணி வைக்க போறார். வசனவாசிகள் அடுத்தது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 55வது வசனம். எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். நல்லா கவனிங்க. இப்ப எகிப்து தேசம் முழுவதும் பஞ்சம் உண்டான போது அப்படின்னா முதல்ல ஒரு செழிப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டாரு. ஆனா இன்னும் செழிப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா நிறைய சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தைகள் இதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு காலம் வரப்போகுதுங்களா? அந்த காலத்துக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது வேதம் சொல்லுதுங்க. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகுது. அந்த ராக்காலத்தை பத்தி தான் அந்த இடத்துல சொல்றாரு. எகிப்து தேசம் முழுவதும் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாக போகுதுங்களாம்.
வரும். ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். எல்லாரும் ஐயோ சாப்பாடு இல்லையேன்னு ஓலமிடுவாங்க. அப்போ பார்வோன் என்ன செய்வார் தெரியுங்களா? பாருங்க, பார்வோன் நீங்கள் யோசேப்பின் இடத்தில் போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி எல்லாம் செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லோருக்கும் அவர் சொன்னார். பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறாருங்களா பிதாவாகிய தேவன். உங்களுக்கு சாப்பாடு வேணுமா? எங்கேயும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை போய் பாருங்கன்னு சொல்லி இந்த பூமியில் இருக்கிற ஜனங்க கிட்ட எல்லாம் பார்வோன்னு சொல்ல போறார், பிதாவாகிய தேவன் சொல்ல போறார். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 56வது வசனம். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களெல்லாம் திறந்து. இப்ப பாருங்க, களஞ்சியங்களை ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா? இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் ஏற்கனவே நிறைய சத்தியங்களை அவர் சேர்த்து வச்சிருக்கிறார். அப்பதான் அவருடைய அந்த முழு அதிகாரம் இந்த பூமிக்கு வரும்போது பஞ்ச காலத்தில் பாருங்க அவர் அதை திறப்பார். எகிப்திலிருந்து விற்றான், வாசிங்க, எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயுது. அப்படின்னா உலகம் முழுவதும் ரொம்ப மோசமான ஒரு பஞ்சம் உண்டாக போது. எல்லாரும் சாப்பாட்டுக்காக யாரை தேடி வரணும் அப்படின்னா, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரணும். அவருடைய ராஜ்யத்துல எப்படி யோசேப்பை தேடி எல்லாரும் போறாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தேடி வரணும். பாருங்க, சகல ஜனங்களிலும், அதாவது சகல தேசத்திலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடினால், எகிப்துல மட்டும் கிடையாது, எல்லா தேசங்களிலும் பஞ்சம் ரொம்ப கொடிதாயிடுச்சு. சகல தேசத்தாரும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். எல்லாரும் இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு நாள் வரப்போறாங்க. அதுதான் பாருங்க, மகா உபத்திரவ காலம் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல. அந்த மகா உபத்திரவ காலத்துல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? தேவனுடைய திட்டம் நம்மளுக்கு நல்லா தெரியும், ஆனா தேவனுடைய மைண்ட் யாருக்கும் தெரியறதில்லை நிறைய பேருக்கு. இது யாருக்கு மட்டும்தான் தெரியும்னா, உண்மையான சத்தியம் தெரிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். தேவனுடைய திட்டம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, தேவனுடைய மைண்டும் தெரியணும். தேவனுடைய மைண்ட் என்னவா? இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து ஆதரிக்கணுங்கிறது தான். ஆனா யார் மூலமா ஆதரிக்கணும் அப்படின்னா, அது யோசேப்பு மூலமா ஆதரிக்கணும்னு எப்படி பார்வோன் திட்டம் பண்ணாரோ அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து மூலம் தான் இந்த உலகமே ரட்சிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து மூலம் தான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சத்தியம் கிடைக்கணுங்கிறது தான் பிதாவாகிய தேவனுடைய திட்டம். வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமித்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். காலங்கள் நிறைவேறும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும். அந்த காலம் நிறைவேறும் போது சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படும். எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படும். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்துக்கு கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரி, இப்படி நடந்துருச்சா? இப்பதான் அடுத்த கட்டத்துக்குள்ள போறோம். இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது 1000 வருஷ அரசாட்சியில. இனி கொஞ்சம் கொஞ்சமா எப்படி இந்த பஞ்ச காலம் ரொம்ப மோசமாயி யாரு முதல்ல பஞ்சத்துல சாப்பாடு தேடி வராங்க தெரியுங்களா? யார் வந்தாங்க? நிழல்ல பார்த்தோம் இல்லையா? அவருடைய சகோதரர்கள், அப்புறம் தாய் தகப்பன் எல்லாரும் கடைசியில் எகிப்துல பார்வோனுக்கு அடிமை ஆயிட்டாங்களா? அதே மாதிரிதான் இன்னொரு குரூப் உள்ள வரப்போறாங்க. யார் வரப்போறாங்க? யார் வித்தது? முதல்ல அவர் பார்த்த அந்த சொப்பனத்துக்கான விளக்கம் இங்கதான் நடக்க போகுது. முதல்ல ஒரு சொப்பனம் பார்த்தாருல, என்ன பார்த்தாரு? அந்த 11 கதிர்கள் ஒரு அரிக்கட்டை வணங்குச்சா? அதே மாதிரி சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் யாரை வணங்குச்சு? யோசேப்பை வணங்குச்சு இல்லைங்களா? அதே ஒரு சம்பவம் இந்த பூமியில நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்னா, இந்த பஞ்ச காலத்துல யாரெல்லாம் உள்ள வரப்போறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்கள் உள்ள வரப்போறாங்க. அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எப்பேற்பட்ட வார்த்தை சொல்றாரு! என்ன மூஞ்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. மூஞ்சி பார்த்துட்டு இருக்காதீங்க. சாப்பாடு ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு. தயவு செஞ்சு அங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. யோசேப்பு கிட்ட போங்கன்னு சொல்லி யாருக்கிட்ட சொல்ல போறாங்க? தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லும் போது பாருங்க, வாசிக்கலாம். அதுல 2வது வசனம். எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நான் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். கொள்ளுங்கள், நீங்க போய் தானியத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சகோதரர்கள் எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பி போய் தானியம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட தெரியுங்களா வராங்க? யாருக்கிட்ட வராங்க? யோசேப்பு கிட்ட அவங்க வராங்க. தானியம் கொள்றதுக்காக வராங்க. அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த சகோதரர்கள் யார் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்க எங்க வருவாங்கன்னா, நேரா இயேசு கிறிஸ்து கிட்ட வரப்போறாங்க. அடுத்து நடக்க போற சம்பவமே அதுதான். இப்ப இஸ்ரேல் ஜனங்க வந்துட்டாங்க, சொந்த தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு சுதந்திரம் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு தனி நாடா அவங்க உதயம் ஆயிட்டாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அவங்கள பார்த்து பொறாமப்படுற நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு பஞ்சத்துக்கு சாப்பாடு கிடைக்கல. அவங்க இன்னும் பட்னியில தான் இருக்காங்க. உண்மையான சத்தியம் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த சத்தியம் கிடைக்கணும்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சாப்பாடு இருக்கு. அந்த சாப்பாடை வாங்குறதுக்காக இயேசு கிறிஸ்துவை தேடி வருவார்கள். அப்படி வரும்போது இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சிருவார்.
எப்படி கண்டுபிடிப்பாரா பாருங்க. இவர் கண்டுபிடிச்சார், யோசேப் கண்டுபிடிச்சிட்டார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். தேசத்தின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். பாத்தீங்களா, முதல்ல அந்த சகோதரர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அந்த ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த 11 அரிக்கட்டுகள் வந்து என்ன பண்ணுச்சுங்க, வணங்குச்சு இல்லையா. பாருங்க என்ன செய்வாங்களாம், யோசேப்பு கிட்ட வந்து சகோதரர்கள் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பை வணங்க போறாங்க. யார் வணங்குவாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள். இவங்க போய் நேரா யோசேப்பு கிட்ட போய் வணங்குவாங்க. சோ இது ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்துல அது நடக்க போகுது, ரொம்ப சீக்கிரத்துல இது நடக்கும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களுடனே பேசி, ஆரம்பத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பண்றாரு பாருங்க. சகோதரர்கள்னு கண்டுபிடிச்சிட்டு முதல்ல அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய சகோதரர்கள் கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறார் பாருங்க. அறியாமல் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க கிட்ட அவர் கடுமையா நடந்துக்கிட்டாருங்களாம். அதேதான் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்த உடனே முதல்ல இஸ்ரேல் ஜனங்க கிட்ட அவர் எப்படி நடந்துக்குவார்னு வேதம் சொல்லுதுன்னா, கொஞ்சம் கடுமையா நடந்துக்குவார். கடுமையா நடந்துக்கிட்டாரா? கடுமையா நடந்துக்கிட்டார். எப்படி தெரியுங்களா கடுமையா நடந்துக்கிட்டாரு? 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவானதுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து ராஜ்யபாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 60 லட்சம் யூதர்கள் அங்க வந்து கொலை செய்யப்பட்டாங்க. அது நிமித்தம் தான் எல்லா யூதர்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும், நம்ம எந்த தேசத்துல இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான், நம்முடைய சொந்த தேசத்தை நோக்கி ஓடலாம்னு சொல்லி எல்லாரும் சொந்த தேசத்துக்கு வந்தாங்க இல்லைங்களா. சோ இதுதான் ஆரம்பத்துல அவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டார். அதை தான் இந்த இடத்துல அடையாளப்படுத்துது. அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜனங்கள் எல்லாரும், அதாவது யோசேப்பு கிட்ட வந்து சேர போறாங்க. எப்படி வருவாங்களாம், வாசிங்க 8வது வசனம். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. பாத்தீங்களா, அவருடைய சகோதரர் என்று அறிந்தும் அறியவில்லை, அவனை அறியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அறியவில்லையா. அப்படின்னா நல்லா கவனிங்க, யோசேப்புக்கு தெரியுது சகோதரர்கள்னு, ஆனா அவர்களுக்கு தெரியல இது வந்து யோசேப்பு தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல, நம்முடைய சகோதரன் தான் தெரியல. அதனால முதல்ல அவர் நேரடியா பேசாம எப்படி தெரியுங்களா பேசினாரு, எப்படி பேசினாரு தெரியுங்களா, எப்படி பேசினாரா பாருங்க. அவர்கிட்ட பேசுறதுக்காக ஒரு மனுஷனை கூட ஏற்படுத்தினாருங்களா. அவர் பேர் என்னன்னா துபாசி. வாசிக்கல. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோசேப்பு துபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால், துபாசின்னா என்னன்னா அந்த டிரான்ஸ்லேட்டர்னா வேற ஒண்ணும் இல்ல. துபாசி அப்படின்னு சொன்னாலே மீடியேட்டர்னு அர்த்தம். அதாவது இவங்க பேசுற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியணும், அவங்க பேசுற லாங்குவேஜ் இவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு மீடியேட்டர். சோ அதே மாதிரிதான் பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்க கிட்ட பேசுறதுக்காக ஒரு மீடியேட்டர் இந்த பூமியில வச்சிருக்கிறார். தெரியுங்களா உங்களுக்கு? ஒரே ஒரு மீடியேட்டர் தான் இருக்காங்க இந்த பூமியில. அந்த மீடியேட்டர் யார் தெரியுமா? யாருங்க? இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்துவ இஸ்ரேல் ஜனங்க கிட்ட அவர் மூலம் தான் பேசுவார், நேரடியா பேச மாட்டார். யோசேப்பு துபாசி மூலம் தான் அவர் பேசுறார், அதோ ஒரு மீடியேட்டர் மூலம் தான் பேசினார். எதை அடையாளப்படுத்துன்னு சொல்ல முடியுமா? துபாசி அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நாம தான். நீங்க சரித்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. கடந்த ஒரு 100 வருஷம் 120 வருஷங்களா இஸ்ரேல் ஜனங்களுக்காக பேசுற ஒரே குரூப் யார் மட்டும்தானா? வேதமானவர்கள் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பத்ரே பாத்தீங்கன்னா யூதர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் அந்த சுவிசேஷத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய சகோதரர்கள் இன்னும் அதுக்கான வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அந்த காரியத்தை தான் இந்த இடத்துல படிக்கும். துபாசி மூலம் தான் அவர் பேசினார். அது மாத்திரம் இல்ல, வாசிக்கலாம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தார். சிமியோனை பிடிச்சு முதல்ல கட்டுவாருங்களா. அவர் செய்யற அடுத்த முக்கியமான வேலை சிமியோனை பிடிச்சு கட்டுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிமியோன்னா என்ன அர்த்தம்னு தெரியும் இல்லைங்களா? சிமியோன்னா என்ன அர்த்தம்? சிமியோன்னு சொன்னாலே கேட்டல். ஞாபகம் இருக்குங்களா? சிமியோன்னு சொன்னாலே கேட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப அவங்களுக்கு கேட்கற காது கிடையாது. முதல் வருகையில வரும்போது பாருங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா பேசுற ஒரு குரூப் அங்க இருந்துட்டே இருந்தாங்க. ஆனா 2ஆம் வருகையில அப்படி கிடையாது. அவர்களை கட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிமியோனை பிடிச்சு கட்டுறாருன்னு என்ன அர்த்தம்னா, முதல்ல உட்காந்து கேளுங்க, முதல்ல கேட்க வைப்பார் தேவன். அதுதான் நம்ம படிக்கிறோம். அவங்களை முதல்ல நீங்க கேளுங்க, கேட்டாதான் அது உங்களுக்கு புரியும். ஆனா இன்னைக்கு அவங்க கேட்கிற மனநிலைமைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற யூதர்கள் அந்த கேட்கிற மனநிலைமைக்கு வந்திருக்காங்க. ஆனா முழுசா மாறல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அது மாறுறதுக்கு. அதனாலதான் பாருங்க, அடுத்த சம்பவம் என்ன நடக்குமா, தேசத்துல பஞ்சம் ரொம்ப கொடிதா இருக்க போகுது, ரொம்ப பெரிய பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்சத்தை தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா? அவருடைய வருகை பத்தி படிக்கும்போது நடு இரவு பரிசியா
காலை அதிகாலை மாதிரி எபிஃபனியா, அடுத்தது பகல் மாதிரி காலையில் அதிகாலை அப்படிங்கிறது அதாவது அப்போகேலிப்சிஸ், கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். இந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சம் வரும். அந்த பஞ்சம் 2வது கட்டத்தை நோக்கி போகும். அந்த 2வது கட்டத்துல இந்த யூதா பத்தி ஒரு வசனம் சொல்லப்படுறது கவனிக்கலாம். என்ன செய்வாரா? வாசிங்க, ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போளமும் தெரபித்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள். பாத்தீங்களா, அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அங்க ஒரு ஏமாற்றம் நடந்துருச்சு. அது நிமித்தம் பாருங்க, ஒரு பாத்திரங்கள் அந்த மாதிரி உச்சிதமான பொருட்களை எல்லாம் உள்ள போட்டு நீங்க கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யாக்கோபு சொல்லி அனுப்புறாரு. சோ அந்த உச்சிதமான பொருட்கள் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இப்பதான் இவங்க ஒரு முக்கியமான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்ன தெரியுங்களா செய்யறாங்க? தேவன் முதல் வருகையில், அதாவது தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளையின்படி அந்த தேசம் முழுவதும் இப்ப பெரிய பெரிய சுவர்கள் கட்டி, அதாவது காசா பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை வெளியேற்ற வேலை, மேற்கு கரை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீனர்களை வெளியேற்ற வேலையை செய்யறாங்க. ஏன்னா தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளையே என்னன்னா, இந்த தேசம் என்னுடையது. அந்த தேசத்துக்குள்ள அதாவது புறஜாதிகள் யாரையும் உள்ள வச்சிருக்க கூடாது, அவங்களை எல்லாம் அடிச்சு விரட்டுங்கன்னு சொல்லி எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல சொன்னாரோ அந்த கட்டளைகளை இப்பதான் அவங்க கீழ்ப்படியவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுதான் அந்த உச்சிதமான பொருட்கள். இப்பதான் அவங்க கீழ்ப்படிஞ்சதுனாலதான் பாருங்க, அந்த உச்சிதமான பொருட்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துல அவங்க கொடுத்து அனுப்புறாங்க. அப்படின்னா இப்பதான் கீழ்ப்படியவே ஆரம்பிச்சிருக்காங்க. யாருன்னா யூதர்கள். முதல் வருகையில் அப்படி இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அவங்க அப்படி இல்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய யூதர்கள் தான் கீழ்ப்படுகிறாங்க. அதை தான் நம்ம படிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, வாசிங்க 23வது வசனம். அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். பாருங்க, புதையலாக உங்களுக்கு கட்டளையிட்டார். இது எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கு. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு புதையலாக அங்க கட்டளையிட்டார் அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு உலகத்தில் இருக்கிற அநேக நாடுகள் கிட்ட இல்லை. ஒரு சின்ன நாடு, தமிழ்நாட்டை விட சின்ன ஒரு நிலப்பரப்பு மட்டுமே இருக்கிற ஒரு நாடு, உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக நாடுகள், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் பார்த்தா ஆச்சரியப்படுற அளவுக்கு வளங்கள் அவங்க கிட்ட இருக்கு, செல்வங்கள் இருக்கு. அவங்க கிட்ட பாருங்க கல்வி இருக்கு, அவங்க கிட்ட வந்து விவசாயம் இருக்கு, அவங்க கிட்ட தொழில் இருக்கு, அவங்க கிட்ட கண்டுபிடிப்புகள் இருக்கு. உலகத்தில் இருக்கிற எந்த, அதாவது பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் கிட்ட கூட இல்லாத தொழில்நுட்பம் அத்தனை யாருக்கிட்ட இருக்குன்னு இவங்க கிட்ட இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, அதை உங்களுக்கு அதாவது புதையலாக நான் கட்டளையிட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்றதை நம்ம கவனிக்கலாம். புதையலாக கட்டளையிட்டாருங்களா? அது மாத்திரம் இல்ல, அதுல 43:29 அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர். ஒரு கிருபை செய்ய போறாருங்களா ஒருத்தருக்கு. யாருக்கு அப்படின்னா அந்த பென்யமீன் இந்த கிருபை செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 43:30. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியா. ஆரம்பத்துல பாருங்க அந்த இருதயம் பொங்கல, ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த இருதயம் பொங்க ஆரம்பிக்குது தன்னுடைய சகோதரர்களுக்காக. அப்படிங்கிறப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேல் ஜனங்களுக்காக தன்னுடைய ஃபேவர் செய்ய ஆரம்பிப்பார். அந்த ஃபேவர் நடக்கும். ஆரம்பத்தில் அந்த ஃபேவர் ரொம்ப கம்மியா இருந்தது. இனிமேல் பாருங்க பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஃபேவர் கிடைக்க ஆரம்பிக்கும். பொங்கினான் பாருங்க, அழுகிற இடம் தேடி துரிதமாய் அந்த உள்ள போய் அவர் அழுகிறார். யோசேப்பு போய் அழுதுட்டு அடுத்து பாருங்க, அங்க ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்குறத நம்ம கவனிக்கலாம். எகிப்தியர், அதாவது எகிப்தியரோட அதாவது சாப்பிட மாட்டாங்க, எபிரேயரோட சாப்பிட மாட்டாங்க. அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பா இருக்கும் என்று சொல்லி, அதாவது அந்த இடத்துல எகிப்தியரையும் அதாவது எபிரேயர்களையும் அவர் என்ன செய்யறாருன்னா தனித்தனி பந்தியில உட்கார வைக்கிறார். இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இந்த ஒட்டுமொத்த உலக மக்கள் மத்தியிலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக நாடுகள் மத்தியிலிருந்து இஸ்ரேல் ஜனங்க இன்னைக்கு தனியா அவங்க வந்து பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கு. அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஏன்னா இதுதான் இன்னைக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து அவங்களுக்கு விரோதமா நிறைய அந்த காரியங்கள் செய்யறது எல்லாமே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, இப்ப வாசிக்கலாம் 44:1. பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றி கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினால் நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் பாருங்க சொல்றார்.
சொல்றாரு, என்னுடைய வெள்ளி பாத்திரத்தை உள்ள போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இளையவனுடைய அந்த இதுக்குள்ள அந்த வெள்ளி பாத்திரம் போடப்பட்டுச்சு இல்லைங்களா, இந்த வெள்ளி பாத்திரம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடனே அவங்க சொல்றாங்க, வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார், பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான். எப்படி அவங்களே தன்னுடைய வாயை திறந்து சொல்றாங்க பாத்தீங்களா, பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் உங்களுக்கு அடிமைன்னு சொல்லி யோசேப்பு அந்த இடத்துல சொல்றாங்க. சோ இதுதாங்க நடந்துச்சு. எப்படி யோசேப்பு கிட்ட அந்த சகோதரர்கள் எல்லாம் அடிமைகள் ஆனாங்களோ, அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து கிட்ட யூதர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை பேரும் அடிமையாவார்கள். எல்லாரும் அவருடைய காலுக்கு கீழே வருவாங்க. அதான் வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவனே வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஒரு குரூப் இருக்காங்க, இந்த வெள்ளி பாத்திரம். இதை எதை அடையாளப்படுத்துதுன்னா, திரள் கூட்டம். பென்யமீன் பத்தி சொல்லும் போது அந்த பென்யமீன் சொல்றவங்க இவங்க திரள் கூட்டத்தை அடையாளப்படுது. வெள்ளி பாத்திரம்ங்கிறது அந்த சத்தியம். இவன் மட்டும் கொஞ்சம் தனிமைப்படுத்தப்படுறாங்க. சோ ஒரு குரூப். அது மாத்திரம் இல்ல, வாசிங்க ஆதியாகமம் 44:18 பாருங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களாம், கடைசியா ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றாரு, நீர் பார்வோனுக்கு ஒப்பாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி. யார் தெரியுங்களா சொல்றது? இஸ்ரேல் ஜனங்க சொல்றாங்க. சோ பாருங்க, இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போது என்ன சொன்னார் தெரியுங்களா, நான் பிதாவாகிய தேவன் தான் அனுப்பிதான் இந்த பூமிக்கு வந்தேன்னு சொன்னாரு. யாரும் கேட்கல. ஆனா இஸ்ரேல் ஜனங்களே தன்னுடைய வாயை திறந்து சொல்லுவாங்க. என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? நீர் பார்வோனுக்கு ஒப்பா இருக்கிறீர், நீங்க கடவுளுடைய மகன், நீங்களும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்களாமா? இஸ்ரேல் ஜனங்க சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லக்கூடிய காலம் ரொம்ப சீக்கிரத்துல வரும். இதெல்லாம் எப்ப தெரியுங்களா வரும்? அந்த பஞ்ச காலத்துக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் மாட்டும் போது தான் வரும். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி எல்லாம் சொல்லுவாங்களாம். சொல்லும் போது வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தேவன் போல, ஆதியாகமம் 45:1. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில், யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துவாருங்களா, நான் தான் உங்களுடைய மேசியா, நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த உங்கள் ரட்சகர் நான் தான் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் போது இந்த ஜனங்க எல்லாரும் அவர் அணைத்துக் கொள்வார்கள். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோன் வீட்டார் எல்லாம் அவர் அழுகிறத கேட்கிறாங்க. பாருங்க, யோசேப்பு தன் சகோதரனை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்லாம் அந்த காரியத்தை எல்லாம் அவர் சொல்றாரு. சோ அப்ப பாருங்க, அழுது எல்லாரும் ஒரு நாள் என்ன ஆயிருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பை கட்டி அணைச்சுக்குவாங்க. இதை பத்தி வசனம் வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் கடைசியா இஸ்ரேல் ஜனங்க சொல்ல போறாங்க, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். அவரே நம்மை குணப்படுத்தினார். அவர்தான் பீறினார், அவரே நம்மை குணப்படுத்துவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை உயிரோடு கொண்டு வருவார். அப்பொழுது நாம் அறிவடைந்து, அப்பொழுது நாம் பாருங்க வாசிகள் 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்படின்னா 3ஆம் நாள்ல தான் அவர் நம்மளை எழுப்புவார். இப்ப 3வது நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கர்த்தருடைய நாள். இந்த 3ஆம் நாள் ஸ்டார்ட் ஆகும்போது இங்கதான் பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அப்பதாங்க அவங்க சொல்லுவாங்களாம், அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். மேல இருக்கிற வசனம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து தன்னை வெளிப்படுத்துவார். அப்போ கேலக்சி ஸ்டேஜ்ல தன்னை வெளிப்படுத்துவார். பாருங்க, அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லி முடிக்கிறார். வாசிக்கலாம் பாருங்க, அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்கு புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார். தன்னுடைய மூத்த மகன், தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் இறந்து போனா எப்படி அழுவாங்களோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எனக்காக அழுவாங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக அழுவாங்களாம் இந்த யூதர்கள். அப்பதான் இவங்களுக்கு அறிவே வரும். அப்பதான் அதுக்கப்புறம் பாருங்க அடுத்து என்ன நடக்குமாமா. பாருங்க, இவங்க எல்லாம் உள்ள செட்டில் ஆயிருவாங்க. நான் சுருக்கமா சொல்லிடுறேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அப்ப பாருங்க, எல்லாரும் இவர்கிட்ட அடிமையாயிருவாங்க. அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் இன்னும் மோசமான பஞ்சம் உண்டாகும். ஏன்னா அந்த அடுத்த வர வசனங்கள் அப்படிதான் சொல்லும். மிகப்பெரிய பஞ்சம் உண்டாகி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஜனங்களும் பார்வோன் கிட்ட வருவாங்க, யோசேப்பு கிட்ட வருவாங்க. யோசேப்பு முதல்ல அவங்க கிட்ட இருந்து
பணத்தை வாங்குவார், அதுக்கப்புறம் ஆடு மாடுகளை எல்லாம் வாங்குவார். கடைசியில எல்லா ஜனங்களும் நாங்களும் பார்வோனுக்கு அடிமைன்னு சொல்லி எல்லாரும் யோசேப்பு கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. எல்லாவற்றையும் வாங்கி பார்வோனுடைய கரத்துக்குள்ள எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்பார். இதுதான் யோசேப்பு செய்யற முக்கியமான வேலை. அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம், எல்லாவற்றையும் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் முதல்ல பணம் கொடுத்து வாங்குவாங்க. அடுத்து ஆடு மாடுகள், அவங்களுடைய செல்வாக்கு, சொத்து எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய கரத்துக்கு வரும். அடுத்தது ஒட்டுமொத்த மக்களும் அடிமையாக இயேசு கிறிஸ்துடைய கரத்துல தன்னை வந்து ஒப்பு கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து அதை அப்படியே வாங்கி தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழே இவரும் கீழ்பட்டிருப்பார். அப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. ரொம்ப சீக்கிரத்துல இந்த பஞ்ச காலம் பாருங்க ரொம்ப மோசமா. இப்போ நமக்கு இந்த பாடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பாருங்க இந்த 2 நாள் எத்தனை சத்தியங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு பஞ்ச காலம் கிடையாது, வெளியிருக்கிறவங்களுக்கு பெரிய பஞ்சம். ஆனா நமக்கு ஏகப்பட்ட செல்வங்கள், ஏகப்பட்ட சத்தியங்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா கிடைக்கும் போது அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம அதிகமா கேட்டு அதையெல்லாம் கற்றுக்கொண்டு அந்த செல்வத்தை எல்லாம் நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா இது மிகப்பெரிய வாய்ப்பு. இன்னும் கொஞ்ச நாள்ல உலகமே இந்த செல்வத்தை தேடிதான் ஓட போகுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரும் உண்மையான கடவுளுக்கு நேராக வழி நடத்துவார். இதுதான் இந்த பாடத்தின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நான் நிறைய வசனங்கள் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனாலும் சொல்ல வேண்டிய பாடத்தை தேவன் நமக்கு புரிய வச்சிருப்பார்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். யோசேப்பு அவருடைய சொப்பனங்கள் மூலமாக தேவனுடைய திட்டம் முழுவதையும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்த சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.